शैलेशदयापात्रं दीपक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामं श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गं श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रं विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधं रामानुजं कलिजितं मुनिमात्रयामः. எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம குரு பரம்பரையை சுருக்கமாக பார்த்துட்டு வரோம். இப்போ போன இதில் வகுப்பில் நம்ம நம்பிள்ளை வரைக்கும் பார்த்தோம். நம்பிள்ளை அப்படிங்கிற ஆச்சாரியர் குறித்து அவருடைய வாழ்க்கையில் சில வரலாறுகளை பார்த்தோம். நம்பிள்ளைக்கு அடுத்ததாக வரக்கூடியவர் வடக்கு திருவீதி பிள்ளை அப்படிங்கிறவர். அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியவர் பிள்ளை லோகாச்சாரியார். அதுக்கு அடுத்து வருது திருவாய்மொழி பிள்ளை. அதுக்கு அடுத்தது மணவாழ் மாமனிகள். அதோடு ஓரான் வழி குரு பரம்பரை அப்படிங்கிறது நிறைவு பெறுகிறது. அதுக்கப்புறம் ஜீயர்கள், சிம்மாசனாதிபதிகள், அவர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் ஆச்சாரியர்களாக இருந்துட்டு வராங்க. ஸோ லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக முதல் ஆச்சாரியன், மணவாள மாமனிகள் ஈராக. அதான் ஓரான் வழி குரு பரம்பரை. அதாவது ஆச்சாரியர் சிஷ்யன், ஆச்சாரியர் சிஷ்யன் அப்படி வந்த குரு பரம்பரை அதோடு முடிவடையுது. அதுக்கப்புறம் எல்லாமே ஜீயர்கள், சிம்மாசனாதிபதிகள் அவர்களுடைய வம்ச பரம்பரையாக வந்துட்டே இருக்கு. அதுதான் இப்போ நம்மளையே பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை அவரை பார்க்கணும். இப்போ இவரை பார்க்கும்போது நம்பிள்ளைக்கு 2 சிஷ்யர்கள் ரொம்ப ரொம்ப அவருக்கு விருப்பமானவர்களாக இருந்தார்கள், ரொம்ப புகழ்பெற்றவர்களாக. ஒருத்தர் வடக்கு திருவீதி பிள்ளை, இன்னொருத்தர் பெரிய வாச்சான் பிள்ளை. நம்ம முதல்ல பெரிய வாச்சான் பிள்ளையை பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வடக்கு திருவீதி பிள்ளையை பார்க்கலாம். பெரிய வாச்சான் பிள்ளை அவர் சாட்சாத் அந்த கண்ணனுடைய அவதாரம். எப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, திருமங்கை ஆழ்வார் அவர் திவ்யதேசம் எம்பெருமானெல்லாம் மங்களாசாசனம் செஞ்சுட்டே வரும்போது திருக்கண்ணமங்கை அப்படிங்கிற திவ்யதேசத்துக்கு போகிறார். திருக்கண்ணமங்கை இந்த கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது. அங்கே உள்ள பெருமாள் பக்தராவி பெருமாள், பக்த வத்சலன் அப்படின்ட்டு நெடிய கரிய திருமேனி, மைக்குன்றம் போல் இருப்பான். அப்படியே மையால் செய்யப்பட்ட ஒரு மலை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகு, பெரிய நெடிய திருமேனி. அங்கே நின்று இவர் பாசுரங்களை பாடிட்டே இருக்கார். பாடிட்டே இருக்கும்போது அந்த எம்பெருமானுடைய முகத்தில் அந்த அர்ச்சா நிலையும் மீறி அப்படி ஒரு ஆவலும் ஒரு சந்தோஷமும் தெரியுதான். அதை கவனிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அடடே, நம்ம பாடுற பாசுரம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ணா, நிந்தனுக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே. இப்போ உனக்கு இஷ்டமாக இருந்தால் வா, நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ உரிமையோடு பெருமாள் அவர் அழைக்கிறார். அப்போ பெருமாள் சொல்கிறார், ஆமாம் உன்கிட்ட கற்றுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது, ஆனால் இது சமயம் அல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நீ ஆசிரியன் ஆயிடு, நான் உனக்கு சிஷ்யனாக இருந்து உன்கிட்ட நான் எல்லாமே கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கேற்ற மாதிரி பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவர் திருமங்கை ஆழ்வார். அதே நட்சத்திரத்தில் நம்பிள்ளை அவதாரம் பண்ணுறார். ஆவணி ரோஹிணி கண்ணன் பிறந்த திருநாள். அதே ஆவணி ரோஹிணியில் பெரியவாச்சன் பிள்ளை பிறக்கிறார். இப்போ நம்பிள்ளை திருமங்கை ஆழ்வார் பிறந்த திருநட்சத்திரத்தில், பெரியவாச்சான் பிள்ளை கிருஷ்ணர் பிறந்த திருநட்சத்திரம். ஸோ இப்போ யார் ஆச்சாரியர் ஆயிட்டாங்க? திருமங்கை ஆழ்வார் ஆச்சாரியராகவும் எம்பெருமான் சிஷ்யனாகவும்
நம்பிள்ளைக்கு சீடனாக பெரியவாச்சான் பிள்ளை இருக்கிறார். ஆவணி ரோஹிணியில் பிறந்தனால அவனுக்கு கண்ணனுடைய அம்சமாகவே இருக்கிறார். அவருடைய பேரே வந்து கிருஷ்ணர் தான். அவருக்கு இயற்பெயர் கிருஷ்ணர் தான். பெரியவாச்சான் பிள்ளை அப்படின்னு சொல்லி அவருடைய திருநாமம். அங்கே வந்து நம்ம கும்பகோணம் பக்கத்தில் இருக்க திருச்சேங்கனூருங்கிறது தான் அவருடைய அவதார ஸ்தலம். அங்கே அவருக்கு கோயிலே இருக்குது. கொஞ்ச நாள் முன்னால் வரைக்கும் அங்கே ரொம்ப பெரிய இதில் சபையெல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ கொஞ்ச நாளாக இல்லை. அது பெரியவாச்சான் பிள்ளையுடைய பிரபாவம் சொல்ல போனாக்கா அதுக்கு தனியாகவே ஒரு நாளே வேண்டியிருக்கும். அவர் வந்து 4000 திவ்ய பிரபந்தங்களுக்கும் வியாக்கியானங்களை அருளி செய்திருக்கிறார். இப்போ ஏதாச்சும் ஒரு பாசனம் எடுத்து யார் வியாக்கியானம் செஞ்சாங்க சொல்லுங்கன்னா பெரியவாச்சான் பிள்ளைன்னு சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அது எல்லா 4000 பாசுரங்களுக்கும் அவர் வியாக்கியானத்தை செய்து அருளிருக்கிறார். அதை தவிர ஸ்தோத்திர பாடங்களுக்கும் ரகசியங்களுக்கும் எல்லாத்துக்குமே அவர் வந்து உரை அருளி செய்திருக்கிறார். இதை தவிர வந்து தனி ஸ்லோக ராமாயணம், தனி ஸ்லோக மகாபாரதம் அப்படின்ட்டு ராமாயண மகாபாரதத்துலேருந்து சில ஸ்லோகங்களை எடுத்து அதுக்கு ரொம்ப விரிவாக அந்த ஸ்லோகத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து நிறைய எழுதியிருக்கார். அது தனி அனுபவமே. அது ஒரு தனி அனுபவம். இதை தவிர வந்து பாசுரப்படி ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திவ்ய பிரபந்த பாசுரங்களில் இருக்கக்கூடிய சொற்களை எடுத்து ராமாயணம் முழுவதுமே எழுதியிருக்கிறார். இப்போ முழு ராமாயணத்தையும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள அந்த சொற்களை எடுத்தே அவர் வந்து ஒரு ராமாயணம் எழுதியிருக்கார். பாசுரப்படி ராமாயணம் அப்படின்னு பேர். இவ்வளவு செய்ததுனால அவருக்கு வந்து வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படின்னு பேர். வியாக்கியான சக்கரவர்த்தின்னா யாருன்னா பெரியவாச்சான் பிள்ளை. இப்போ 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 போன வகுப்புல நித்யகுமார் சாமி அவர் கேட்டார், ஏன் வந்து ஆழ்வான் கூரத்தாழ்வான் வந்து இதில் இல்லை, ஓரான் வழி குரு பரம்பரையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இங்கே பெரியவாச்சான் பிள்ளை வந்து இவ்வளவு பெருமை பெற்றவராக இவ்வளவு ஒரு ஞானவானாக இருந்த பொழுதிலும் குரு பரம்பரையில் அவர் இல்லை. இதுக்கு வந்து என்ன காரணம்னு அப்போ இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அதுக்கு எம்பெருமானோட நியமனம்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதை எப்படி வந்து ஆழ்வான் அவ்வளவு ஞானமிக்கவராக இருந்தும் கூட அவர் குரு பரம்பரையில் வரலையோ அதே மாதிரி பெரியவாச்சான் பிள்ளையும் மிகுந்த ஞானமிக்க வியாக்கியான சக்கரவர்த்தியாக இருந்த பொழுதிலும் அவர் வந்து நேரடியாக குரு பரம்பரையில் இடம்பெறவில்லை. ஆனால் அவருக்கு தனியாக சிஷ்யர்கள் நிறைய இருந்தாங்க. அவர் வந்து நிறைய காலக்ஷேபம் பண்ணி இருந்திருக்காரு. அதான் சொல்கிறேன், 4000த்துக்கும் அவருடைய வியாக்கியானம் வந்து மிக சிறந்ததாக இருக்கிறது. அப்புறம் அடுத்தது வந்து வடக்கு திருவீதி பிள்ளை. இவர் தான் நம்பிள்ளையுடைய மிகவும் அவருடைய பிரியத்துக்கு பாத்திரமான மற்றொரு சிஷ்யர். இப்போ வடக்கு திருவீதி பிள்ளையுடைய பெருமை எங்கே வருது அப்படின்னாக்கா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, திருவாய்மொழிக்கு வந்து வியாக்கியானங்கள் வந்து அருளப்பட்டது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பின்னால் போய் ஆளவந்தாருடைய நிறைவேறாத அந்த 3 ஆசைகளை நம்ம பார்த்தாக்கா, ஒன்று வந்து பிரம்மசூத்திரத்துக்கு விசிஷ்டாத்வைத்த பரமாக விளக்கம் தர வேண்டும். அதை ராமானுஜர் செஞ்சுட்டார் ஸ்ரீபாஷ்யம் வாயிலாக. 2வது வந்து திருவாய்மொழிக்கு அனைவரும் அறிந்து கொள்ளும்படி வியாக்கியானங்களை அருள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு 2வது ஆசை. இதை வந்து ராமானுஜர் தாமே செய்யலை. அவர் ஏன் செய்யலைன்னாக்கா, நாம் செஞ்சுட்டா இதுதான், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். ஆகையால் தான் செய்யாமல் தன்னுடைய சிஷ்யனான திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படி அவரை நியமித்து முதல்ல திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் செய்விக்கிறார். அது 6000 படி வியாக்கியானம். அதுக்கப்புறம் வந்து 9000 படி, 12000 படி, 24000 படி, 36000 படி. இந்த 24000 படி வியாக்கியானம் செய்தது யாருன்னாக்கா பெரியவாச்சான் பிள்ளை தான் 24000 படி வியாக்கியானத்தை செய்கிறார். இந்த படி வியாக்கியானம் 6000 படி, 9000 படி, 12000 படி அப்படின்னா என்னன்னா, ஒரு படி அப்படிங்கிறது வந்து ஒற்றெழுத்துக்களை நீக்கி 32 எழுத்துக்களை கொண்டது ஒரு படி. ஒற்றெழுத்து நீக்கி மற்ற எழுத்துக்களை கொண்டது 32 எழுத்துக்களை கொண்டிருந்தால் அது வந்து ஒரு படி. அந்த மாதிரி 6000 படிகள் இருக்குமாகில் அது 6000 படி வியாக்கியானம். ஆகையால் திருவாய்மொழிக்கு முதல்ல 6000 படி வியாக்கியானம் செய்து அருளியது வந்து திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜரோட நியமனத்தின் பேரில் அதை அவர் செய்கிறார். 9000 படி வந்து நஞ்சியர் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, வேதாந்தி மேல்நாட்டிலேருந்து வந்தவர், அவர் பண்ணது. 12000 படி வந்து அழகிய மணவாள சீயர் அப்படிங்கிறவர் பண்ணார். 24000 படி வந்து பெரியவாச்சான் பிள்ளை பண்ணது. 36000 படி வந்து நம்பிள்ளை பண்ணினது. அதை ஏடுபடுத்தியவர் வந்து வடக்கு திருவீதி பிள்ளை தான் அதை ஏடுபடுத்துகிறார். 36000 படியை ஏடுபடுத்தி வைக்கிறார். அதுதான் மிகப்பெரிய வியாக்கியானம் திருவாய்மொழிக்கு.
இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லாமே வந்து அதுலேருந்து வரும். முக்கால்வாசி வந்து அந்த ஈடு 36,000 படியிலேருந்து வரும். அப்படிப்பட்ட அந்த வடக்கு திருவீதி பிள்ளை அவருக்கு திருமணம் ஆயிடுது. திருமணம் ஆனப்புறம் எப்படி வந்து கோவிந்த பிள்ளை அப்படிங்கிற எப்பார் வந்து அந்த இல்லற வாழ்க்கையில் விருப்பம் இல்லாமல் இருந்தாரோ அதே மாதிரி இவரும் இருக்கார். யார்? வடக்கு திருவீதி பிள்ளை. அப்போ அவருடைய தாயார் வந்து நம்பிள்ளை கிட்ட விண்ணப்பம் செய்கிறார். இந்த மாதிரி இந்த புள்ள வந்து கொஞ்சம் கூட இந்த இல்லற வாழ்க்கையிலே இது இல்லாமல் ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இது நம்பிள்ளை வந்து அவரை கூப்பிட்டு உபதேசம் பண்ணி இல்லை நமக்கு வம்சம் வளரணும், இந்த குரு பரம்பரை இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அவருடைய மனைவியும் 2 பேரையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளை தான் வந்து பிள்ளை லோகாச்சாரியர், பிள்ளை உலகாரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு ஏன் பிள்ளை உலகாரியன் அப்படின்னு பேர் வந்ததுன்னாக்கா, நம்ம நம்பிள்ளையுடைய சரித்திரத்தை பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது அந்த கந்தாடை தோழப்பன் அப்படிங்கிறவரோட மனஸ்தாபம் வந்து அப்போ அவரே தன்னை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு நீங்கள் தான் லோககுரு, நீங்கள் தான் லோகாச்சாரியர் அப்படின்னு வணங்கினார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஆகையினால் அவர் நம்பிள்ளை வந்து லோகாச்சாரியர், அவருடைய ஆசையால் பிறந்த இந்த குழந்தை பிள்ளை லோகாச்சாரியர். நம்பிள்ளை வந்து லோகாச்சாரியர், அவருடைய ஆசையால் அவருடைய ஆசீர்வாதத்தால் அவருடைய கருணையால் பிறந்த பிள்ளையால் இவருக்கு பிள்ளை லோகாச்சாரியார், அப்படி லோககுரு பிள்ளை லோகாச்சாரியார் அப்படிங்கிற பேர் ஏற்பட்டது. பிள்ளை இவருடைய தம்பி இவர் இப்போ இந்த பிள்ளை லோகாச்சாரியார் வந்து 1 வயசு இருக்கும் பொழுது அந்த குழந்தை கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. யாரை? பிள்ளை லோகாச்சாரியர். யார் எடுத்துகிட்டு போகிறாங்க? வடக்கு திருவீதி பிள்ளை எடுத்துகிட்டு போகிறார். அப்போது பெருமாள், அழகிய மணவாள பெருமாள், அதான் நம்முடைய நம்பெருமாள் என்ன சொல்கிறாருன்னாக்கா, ஆச்சாரியன் கிருபையால் ஒரு குழந்தை பிறந்தது, என்னுடைய கிருபையால் இன்னொரு குழந்தை பிறக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. ஆகையால் அது இந்த குழந்தைக்கு 1 வயசாகி அடுத்த வருஷத்துலேயே அவங்களுக்கு இன்னொரு ஆம்பளை புள்ள பிறகுது. அவர் தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். நம்முடைய ஆச்சார ஹிருதயத்தை நமக்கு தந்த அந்த மிகப்பெரிய ஆச்சாரியன் அவர் தான் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். ஆகையால் லோககுருவான நம்பிள்ளை ஆசையால் பிறந்தவர் பிள்ளை லோகாச்சாரியார். சாட்சாத் அந்த அழகிய மணவாளன் எம்பெருமான், அந்த நம்பெருமாளுடைய கிருபையால் பிறந்தவர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இந்த 2 அண்ணன் தம்பிகள் வந்து மிகுந்த ஞானத்தை உடையவர்கள், நைஷ்டிக பிரம்மச்சாரிகள். அவங்கள வாழ்நாள் பூராவுமே வந்து அவர்கள் இந்த கிரந்தங்களை ஏற்றுவதிலும் மக்களுக்கு உபதேசம் செய்வதிலும் அதிலேயே அவர்கள் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போது இந்த நூல் எப்படி ஏற்பட்டது? இப்போ இதுக்கு மேலே நம்ம குரு பரம்பரை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இதுக்கு வரலாம். இப்போ பிள்ளை லோகாச்சாரியருக்கு அடுத்தது வந்து திருவாய்மொழி பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த ஆச்சாரியர். இப்போது இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி ஆளவந்தாருக்கு நடந்ததோ அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம். இந்த திருவாய்மொழி பிள்ளை அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப நல்ல ஞானி. அதாவது தினசரி வாழ்க்கையிலையும் அரசியலையும் நல்ல ஈடுபாடு இருந்தவர். ஆகையால் அந்த காலத்தில் இருந்த அரசு வந்து அவரை தன்னுடைய மந்திரியாக்கி வச்சுக்கிறார். மந்திரியாக்கி வச்சதுனால அவர் அங்கேயே இருக்கார். அந்த ராஜாவுக்கு எல்லா விதமான உபதேசங்களும் பண்ணிட்டு அங்கேயே இருக்கார். இப்போ வந்து நம்ம சம்பிரதாயத்தை நடத்தி செல்வதற்கு எப்படி அந்த காலத்தில் ஆளவந்தார் தேவைப்பட்டாரோ அதே மாதிரி இப்போ வந்து திருவாய்மொழி பிள்ளை நமக்கு தேவைப்படுறார். இப்போ அவரை வந்து எப்படி யார் திருத்தி கொண்டாந்தாங்க? ராமமிஸ்ரர் இல்லையா? அந்த மணற்கால் நம்பிங்கிறவர் 6 மாதம் வந்து தூதுவளை கீழே கொண்டு போய் கொடுத்து அவருடைய கவனத்தை தன் பக்கம் திருத்தி அவரை சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்தார். இப்போது இவர் கொண்டாடணுமே, இந்த திருவாய்மொழி பிள்ளை இப்போ அரசியலில் வந்து அவர் வந்து மந்திரியாக போயிட்டார். அவரை திருப்பியும் கொண்டாடணும் சம்பிரதாயத்துக்குன்னு பார்க்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, இதுக்காக பிள்ளை லோகாச்சாரியர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சிஷ்யனான கூர குலோத்தம தாசர் அப்படின்னு ஒருத்தரை நியமிக்கிறார். அங்கே வந்து ராமேஸ்வரர் நியமிக்கப்பட்டார், இங்கே வந்து கூர குலோத்தம தாசர். இவர் என்ன பண்ணுவார்னா, மந்திரி வந்து தினம் யானை மேலே ஏறி வருவாராம். அப்படி புறப்பாட வரும்போது அவர் கண்ணில் படணுங்கிறதுக்காக இவர் வந்து மேடான ஒரு நேரத்தில் போய் நினைப்பார். யார்? இந்த கூர குலோத்தம தாசர். இப்படியே பார்த்து ஒரு நாள் இந்த மந்திரி கேட்குறாரு, இவர் யார், ஏன் இப்படி மேலே ஏறி நிற்கிறாருன்னா, அவர் வந்து உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோடனே சரி வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. வந்தப்போ கூர குலோத்தம தாசர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் வந்து சம்பிரதாயத்துக்கு வரணும், அடுத்த ஆச்சாரியன் ஆகணும், இந்த சம்பிரதாயத்தை வழிநடத்தி செல்லணும் அப்படின்போது எனக்கு நேரம் இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். யார்? திருவாய்மொழி பிள்ளை. அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் எனக்காக தனியாக நேரமே ஒதுக்க வேண்டாம், நீங்கள் குளிச்சுட்டு வந்து அந்த திருமண் காப்பு சாத்துவீங்கல்ல அந்த நேரம் எனக்கு ஒதுக்குனீங்கன்னா போதும்
அப்படின்ட்டு அந்த நேரத்தை வச்சு சொல்லி 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 அவரை மனசை மாற்றிடுறார். அவரும் அந்த மந்திரி பதவியை துறந்துட்டு அடுத்த ஆச்சாரியனாக வந்துடுறார். அவருடைய சிஷ்யர் தான் வந்து நம்முடைய மணவாள மாமுனிகள். மணவாள மாமுனிகள் தான் வந்து அவர் வந்து ஆதிசேஷனுடைய அவதாரம். சுவாமி ராமானுஜரும் ஆதிசேஷனுடைய அவதாரம், மணவாள மாமுனிகளும் ஆதிசேஷனுடைய அவதாரம். ராமானுஜருடைய புனர் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மணவாள மாமுனிகளை. அதாவது பெருமாள் சொன்னான்னா ஆதிசேஷனை கூப்பிட்டு ஒரு 200 வருஷம் போய் நீ உலகத்துல இருந்து இந்த மக்களை நல்வழிப்படுத்தி விட்டு வா அப்படின்னு அனுப்பிச்ச உடனே 120 வருஷம் ராமானுஜரா இருக்காரு. அதுக்கு மேல வந்து பெருமாளை விட்டுட்டு இருக்க முடியாதனால அவர் பரம்பத்துக்கு போயிடுறாரு. திருப்பி மாமுனிகளை அனுப்பி மாமுனிகள் ஒரு உத்தேசமாக 73 75 வருஷ காலம் இந்த பூவுலகில் இருக்கிறார். இப்பத்துக்கு ஒரு 650 சுமார் 650 வருஷத்துக்கு முன்னால இருந்தவர் மணவாள மாமுனிகள், ஆதிசேஷனுடைய அவதாரமாக இருந்தவர். ஓரான் வழி குரு பரம்பரையில் கடைசி ஆச்சாரியர் இவர் தான். இவருக்கு ஏற்பட்ட பெருமை எப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போகணும். என்னன்னாக்கா, நம்ம நம்பிள்ளை வந்து ஈடு சாதிக்கும் போது ரங்கநாதன் தன்னுடைய பாம்பனையிலேருந்து எழுந்து வந்தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஏன்னா அவனுக்கு அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு அந்த ஈடு 36,000 படி கேட்கணுன்ட்டு. அப்போ அந்த விளக்கு பிச்சைங்கிறவர் என்ன பண்ணுறாரு, கொண்டு போய் நீ போய் படு, இதுக்கு பின்னால் காலம் வரும் சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த காலம் இப்போ வந்தது. மாமுனிகள் வந்து இது பண்ண உடனே அப்போ வந்து பெருமாள் நியமனம் பண்ணுறார், நீ வந்து எனக்கு ஈடு 36,000 படி நீ சாதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஒரு வருஷ காலம் ஸ்ரீரங்கத்தில் எல்லா உற்சவங்களுக்கும் நிறுத்தப்பட்டன. ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் இல்லாத நாளே கிடையாது. எப்போவுமே 365 நாள் ஏதாகிலும் ஒரு உற்சவம் இருந்தே இருக்கும். ஆனால் பெருமாள் வந்து இந்த ஈடு 36,000 படி செவிசாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சுமார் ஒரு வருட காலம் எல்லா உற்சவங்களும் நிற்க வைக்கப்பட்டு நம்பெருமாள் உபயநாச்சிமாருடன் கருட மண்டபத்திலே ஏறி அங்கே வந்து மணவாள மாமுனிகள் அண்ட் ஈடு சொன்னதை செவி சாத்தினான். தினமும் அது கேட்டு ரொம்ப சந்தோஷமாக செவி சாத்தினான். அந்த சாற்றுமறை வரும் இல்லையா, அந்த கடைசி நாள் வந்து எல்லாரும் வந்து சத்கரிக்கிறார்கள். மாமுனிகளுக்கு பலவிதமான பரிசுகளை கொடுக்கும் பொழுது சாட்சாத் நம்பெருமாளே ஒரு சிறுவனாக வந்து அந்த ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் நம்ம தினம் சொல்கிறோம் இல்லையா, அந்த தனியனை வந்து ஒரு ஓலையில் எழுதி அதை வந்து பரிசாக ஆச்சாரிய காணிக்கையாக கொடுத்து விட்டு போகிறார். அதான் வந்து முதல் ஆச்சாரியன் ஆன லக்ஷ்மிநாதன் அந்த ஓரான் வழி குரு பரம்பரையின் இறுதி ஆச்சாரியன் மணவாள மாமுனிகளுக்கு வந்து ஒரு தனியனை சமர்ப்பித்து விட்டு போனான். அப்படிங்கிறத இந்த குரு பரம்பரையுடைய மிகப்பெரிய ஒரு ஏற்றம். இந்த மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது அப்பேற்பட்ட ஏற்றம். அதனால மணவாள மாமுனிகள். இப்போ வந்து நம்ம பின்னால் போகலாம். அதாவது பிள்ளலோகாச்சாரியாரும் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அந்த அண்ணன் தம்பிங்க இருக்காங்க இல்லையா, அங்கே போகலாம். இப்போ பிள்ளலோகாச்சாரியார் வந்து லோக குரு இல்லையா, அவர் வந்து 18 நூல்களை எழுதுறார். அஷ்டாதச ரகசியங்கள் அப்படின்னு பேர். அஷ்டான 8, தசன 10. அஷ்டாதச ரகசியங்கள்ட்டு ரொம்ப ஒன்னொன்று ஒரு மணியாக இருக்கும் அந்த நூல் ஒன்னொன்றுமே. அதை எழுதுறார். அதை எழுதும்போது அந்த டைமில் தான் வந்து கொஞ்சம் இந்த வேறுபாடு வருது. அதாவது எம்பெருமானையே உபாயமாக பற்றலாம், வேறு எதுவும் வேண்டியதில்லை, வேற எந்த உபாயம் நான் மேற்கொள்ள வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பகுதி. இன்னொன்று வந்து இல்லை நம்ம ஏதோ மேற்கொண்டே ஆக வேண்டும், நம்ம பக்கத்துலேருந்து காட்டுறதுக்கு ஏதாச்சும் இருக்கணும் நம்பினது ஒரு பகுதி. அந்த மாதிரி 2 பிரிவு தோன்ற ஆரம்பிச்சிருந்த காலம் அப்போ தான். ஆகையால பிள்ளலோகாச்சாரியர் எழுதின இந்த எல்லா நூல்களிலுமே அவனே உபாயம் அவனே உபேயம், இதை தவிர வேற கிடையாதுங்கிறது அவர் நல்ல ஆணித்தரமாக எழுதி வச்சிருக்கார். இதை பார்த்து சில பேருக்கு பிடிக்கல. அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் எப்போவுமே கான்ட்ரவர்சி தான். ஒருத்தர் சொன்னால் மற்றவங்களுக்கு அது ஏற்றுக்காது. ராமானுஜர் காலத்துலேருந்து அதுக்கு முன்னாலேருந்து அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் போய் பெருமாள் கிட்ட கோல் மூட்டி விடுறாங்க. இந்த மாதிரி பிள்ளலோகாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து ஸ்ரீவசன பூஷணம் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் எழுதியிருக்காரு. அது வந்து நம்முடைய சம்பிரதாயத்துக்கு முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பெருமாள் கிட்ட சொல்கிறாங்க. பெருமாள் என்ன சொல்றார், சரி போய் அவரை கூட்டிட்டு வாங்க, பிள்ளலோகாச்சாரியரை கூட்டிட்டு வாங்க, நான் கேட்டு என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி பெருமாள்னா எப்படி பேசுவாரு, அர்ச்சகர் மூலமாக, அர்ச்சகர் முகேனன்னு தான் சொல்லுவாங்க. அர்ச்சகர் வாயிலாக இதெல்லாம் நடந்திருக்கு. சில டைம்ல அவர் அர்ச்சா நிலையை மீறி பேசியதும் உண்டு. இப்போ போறாங்க ஆளுங்கெல்லாம் போய், சரி இன்னைக்கு நல்ல பிள்ளலோகாச்சாரியருக்கு இன்னைக்கு நல்ல இதுதான், அவர் இனிமேல் தலை எடுக்க முடியாது, அவருடைய கிரந்தங்களெல்லாம் ஒன்றுமே நிலை பெற போகிறதில்லைன்ட்டு எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போகும்போது பிள்ளலோகாச்சாரியர் வந்து காவேரிக்கு தீர்த்தம் ஆடுவதற்கு போயிருக்கார். வீட்டில் தம்பி தான் இருக்கார். யார் இருக்கார், அழகிய மணவாள பெருமாள் நாயனார் இருக்கார்.
அவர்கிட்ட சொல்கிறாங்க, எங்கே உங்கள் அண்ணா கூப்பிடுங்க, இந்த மாதிரி பெருமாள் கூப்பிட்டுருக்காரு, கேள்வி கேட்கணுமா, ஸ்ரீவசன பூஷணம் ஏன் எழுதினாருன்னு கேட்கணுமா அப்படின்னா, அண்ணா இன்னும் வரல, நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவர் போகிறார். இவர் போனோடனே பெருமாள் கேட்குற, என்ன தான் பண்ணுறீங்கப்பா அண்ணன் தம்பிக்கு சேர்ந்து, என்ன இது இப்படி எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்ன உடனே, அப்போ அந்த பெருமாள் வந்து 4 வீதிகளில் புறப்பாடு கண்டருளி வருவதற்கு முன் அந்த நேரத்தில் இந்த ஆச்சாரிய ஹிருதயம் 234 சூத்திரங்களை சொல்கிறார் அழகமணவாள பெருமாள் நாயனார். என்ன ஒரு ஞானம், நினச்சி கூட பார்க்க முடியாது. சொன்னோன்னே இதெல்லாம் செவி சாத்திட்டு நம்பெருமாள் சார், ஐயோ நான் சொன்ன அதுவே தானே இதுவும், இது நம்முடைய வார்த்தைகள் அன்றோ, இதை போய் ஏன்பா அப்படி சொல்லிங்கன்ட்டு அதை கோல் மூட்டினாங்கல்ல, அவங்களெல்லாம் நல்லா 4 சாத்தி உருட்டி விட்டார். உருட்டி விட்டுட்டு இவருக்கு மாலை மரியாதை பரியட்டாம் எல்லாம் கொடுத்து பல்லக்கில் ஏற்றி கொண்டு போய் வீட்டில் விடுறாங்க. யார்? அழகமணவாள பெருமாள் நாயனார். அதுக்குள்ளே பிள்ளலோகாச்சாரியார் வந்துட்டார். அவர் வந்து வளர்த்த நாள் பயன் பெற்றேன் மடக்கிலேயே வருக அப்படின்ட்டு தன்னுடைய தம்பியை ரொம்ப பிரியமாக வச்சுக்கிறாரு. ஸோ அப்படி வந்தது தான் இந்த நூல், இந்த ஆச்சாரிய ஹிருதயம் அப்படிங்கிற இந்த நூல். இப்போ வந்து அந்த நூல் ஆசிரியரை பற்றி பார்த்தோம். இந்த அழகமணவாள பெருமாள் நாயனார் எங்கே இருக்காரு, அவருடைய பெருமை என்ன, அவர் இருக்கக்கூடிய அந்த வம்ச பரம்பரையின் பெருமை என்ன அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து லக்ஷ்மிநாதன் தொடக்கமாக இத்தனை நாள் சுருக்கமாக நம்ம பார்த்தோம். இப்போது இவர் இந்த ஆச்சார ஹிருதயம் அப்படின்னு ஏன் வச்சார், ஏன் இந்த ஆச்சார ஹிருதயம்னா என்ன, ஏன் இந்த பெயரை வந்து தன்னுடைய நூலுக்கு வச்சாரு அப்படின்னு பார்க்குறோம். ஆச்சாரியர் அப்படின்னா இங்கே வந்து நம்மாழ்வார் நம்ம பார்த்தோம் இல்லையா. நம்ம வந்து குரு பரம்பரை பார்க்கும்போது முதல்ல 3 ஆச்சாரியர்கள் வந்து அங்கே நித்திய விபூதியே இருக்காங்க. யார்? பெருமாள், பிராட்டி, விஸ்வக்சேனர். இவங்க 3 பேரும் நித்திய விபூதியில் உள்ள ஆச்சாரியர்கள். லீலா விபூதி இருக்கக்கூடிய முதல் ஆச்சாரியர் நம்மாழ்வார் அப்படின்னு பார்த்தோம். அவர் ஆழ்வார்களுக்கும் தலைவர், இங்கே லீலா விபூதியில் இருக்கிற ஆச்சாரியர்களுக்கும் அவர் தான் தலைவர். அவர் ஆச்சாரியர் ஹிருதயம். அவருடைய மனம் என்ன, அவருடைய மனசில் என்ன தான் இருந்தது, ஏன் தான் இப்படி திருவாய்மொழி எழுதினார், மற்ற இது பிரபந்தங்கள் ஏன் எழுதினார், அவருடைய திருவுள்ளம் என்ன. ஆச்சாரிய ஹிருதயம் அப்படின்னா மாறன் மனம். மாறன் வந்து இன்னொரு பேர். ஏன்னா இவருக்கு ஏன் மாறன்னு பேர் ஏற்பட்டதுன்னாக்கா, அவர் பிறந்த உடனே மற்ற குழந்தைங்களை போட அழுதுட்டு பால் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்காம அந்த ஆழ்வார் திருநகரில் இருக்க அந்த மரப்பொந்திலேயே இருந்தார், மாறி இருந்தார். அதனால் அவருக்கு மாறன் அப்படிங்கிற திருநாமம். அந்த மாறனுடைய மனம், அவருடைய மனம் என்னதான் அப்படின்னு சொல்லி இந்த நூலில் வந்து இவர் அழகமணவாள பெருமாள் நாயனார் சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், திருவாய்மொழிக்கு வந்து 5 வியாக்கியானங்கள் இருக்குது. அதில் சொல்லியிருப்பார் இல்லையா, அதில் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அதில் பிரான் பிள்ளானாகட்டும், நஞ்சியர் ஆகட்டும், பெரியவாச்சான் பிள்ளையாகட்டும், மணவாள சீயராகட்டும், இல்லை நம்பிள்ளையாகட்டும், அவன் விரிவாக சொல்லியிருக்காங்க இல்லையா. திருவாய்மொழிக்கு ஒவ்வொரு மாறன் என்ன சொல்லியிருக்காருங்கிறத விவரித்து தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேலே இப்படி ஆச்சார ஹிருதயம் மாறன் மனம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுத வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அழகமணவாள பெருமாள் நாயனார் என்ன நினைச்சார்னா, மாறனுடைய மனம் அதில் சொல்லியிருக்கார், பாடியிருக்காரு, வியாக்கியானங்கள் இருக்கின்றனவே தவிர அதோடைய சாரம் இன்னும் கூட சிறப்பாக சொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிற ஆர்வம். இன்னும் கூட சிறப்பாக அவர் என்ன நினச்சி சொன்னார், எப்படி தான் இந்த ஜீவனுக்கு தான் மேன்மை, உடலுக்கு மேன்மை கிடையாது அப்படிங்கிற எப்படி பலவிதமாக அவர் சொன்னார் அப்படிங்கிறத இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணுங்கிற ஆர்வத்தினால இந்த ஆச்சார ஹிருதயம் அப்படிங்கிற இந்த நூலை வந்து அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இப்போ வந்து இந்த ஆச்சார ஹிருதயம் அந்த நூலுடைய அது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சுருக்கமாக சொல்லிடுறேன். இதில் 4 பிரகரணங்கள் இருக்குது, 234 சூத்திரங்கள் இருக்குது. இந்த சூத்திரம் அப்படின்னா என்னன்னா, சூச்சிப்பது சூத்திரம். அதாவது ரொம்ப பெரிய பொருளை சின்ன சின்ன வார்த்தைகளில் சொல்வது தான் சூத்திரம். சில வார்த்தைகளை கொண்டு ஒரு சின்ன சொற்றொடராகவோ பெரிய சொற்றொடராகவோ இருக்கும், அதுதான் வந்து சூத்திரம். இந்த சூத்திரத்தை படிக்கும்போது நமக்கு பொருள் ஒன்றுமே அவ்வளவா புரியாது. அதை வந்து நம்மளுக்கு அந்த வியாக்கியானம் பண்ணி அதில் உள்ளதை சொல்லி கொடுக்கறதுக்கு நமக்கு ஒருத்தர் தேவை இல்லையா. அப்படி இருக்கும்போது நாயனார் என்ன பண்ணுறாருன்னா, அவர் எழுதிய அந்த ஆச்சார ஹிருதயம் அப்படிங்கிற நூலை வந்து தோதவத்தி தூய்மறையோர் அப்படின்னு ஒரு கொத்து ராமாந்தர் ஏற்படுத்தி வைத்தார் இல்லையா. 20 கொத்து, அதாவது 20 குரூப்ஸ், 20 கூட்டங்கள், எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் உள்ள. அவருக்கு எல்லாம் திருவாராதனை பண்ணுறதுலேருந்து எல்லாமே, தளிகை பண்ணுறவங்க என்ன, பூமாலை கட்டுறவங்க என்ன, படகோட்டுறவங்க என்ன, வண்ணார் என்ன, எல்லாருமே சாத்தாத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாருமே. அதில் ஒரு கொத்து வந்து தோதவத்தி தூய்மறையோர் அப்படின்னு பேர் அவங்களுக்கு. அந்த கொத்துக்கு பேர் தோதவத்தி தூய்மறையோர்.
அதில் வந்து பெட்ரி அப்படின்னு ஒருத்தர் இருந்து, பெட்ரின்னு சொல்லுவாங்க, பெற்றார் அப்படின்னு சொல்லுவாங்க, அவருக்கு கொடுக்குறார். நாயனார் வந்து அவருக்கு கொடுத்துறார். பெற்றார் என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, மேல்கோட்டை ஆயி ஜனனாச்சாரியார் அப்படின்னு ஒரு ஆச்சாரியர், ஆயி ஜனனாச்சாரியார், ஆயி சுவாமின்னு சொல்லுவாங்க, அவருக்கு கொடுக்குறார். அவர் வந்து மணவாள மாமனிகளுக்கு கொடுக்குறார். மணவாள மாமனிகள் வந்து அதுக்கு ஒரு உரை எழுதி அதை வந்து நமக்கு வந்து சேரும்படி செய்தார். இப்போது ஆச்சார ஹிருதயத்துக்கு அப்போ விளக்கம் எழுதினது யாருன்னாக்கா, மாமனிகளும் எழுதினார், ஆயி ஜனனாச்சாரியர் ரெண்டு பேரும் எழுதுனாங்க. மணவாள மாமனிகள் எழுதின அந்த உரை வந்து மணிப்பிரவாள நடையில் இருக்குது. அந்த காலத்தில் இருந்தது அதுதான். அதாவது மணிப்பிரவாளம்னா என்னென்னா, மணியும் பிரவளமும் கலந்தார் போல. மணின்னா முத்து பேர்ல்ஸு, பிரவளம்னா இது பவளம். அது ரெண்டும் கலந்தால் எப்படி ஒரு தனி அழகோ, அதே மாதிரி வந்து வடமொழி சொற்களும் தமிழ் சொற்களும் கலந்து பேசுவது அந்த காலத்தில் மரபாக இருந்தது. ஆகையால் மணிப்பிரவாள நடையில் வந்து மணவாள மாமனிகள் வந்து இதற்கு ஒரு உரை செய்தார். இதற்கு இந்த ஆச்சார ஹிருதயம் என்கிற இந்த நூலுக்கு, அழகிய மணவாள பெருமாள் நாயனார் அருளி செய்த ஆச்சார ஹிருதயத்திற்கு மாமுனிகள் வந்து இது ஒரு நல்ல வியாக்கியானம் அருளி செய்தார். மாமுனிகளுக்கு வந்து விசதவாக்சிகாமணி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி வியாக்கியானங்கள் நிறைய அருளியிருக்காரு. அப்படி பண்ணும்போது யார் அந்த நூலை செய்தார்களோ அவருடைய கருத்துக்கு சிறிதும் வேறுபடாமல் வியாக்கியானம் செய்வார். அதனால விசதவாக்சிகாமணின்னு பேர். பொய்யில்லாத மணவாள மாமுனி. தன்னுடைய கருத்தை வந்து கொண்டாந்து சேர்த்தவே மாட்டார் அவர். அப்படி அவ்வளோ அதை அழகாக எழுதக்கூடியவர். ஆகையால் பொய்யில்லாத மணவாள மாமுனி, பெரிய ஜீயர், இதெல்லாம் வந்து அவருக்கு மணவாள மாமுனிகளுக்கு இருக்கக்கூடிய திருநாமங்கள். அவர் தன்னுடைய முயற்சியால் இந்த உபதேச ரத்ன மாலைன்னு ஒரு நூல், திருவாய்மொழி நூற்றந்தாதின்னு ஒரு நூல், ஆர்த்தி பிரபந்தம்னு ஒரு நூல், அப்புறம் வடமொழியில் வந்து யதிராஜ விம்சதி அப்படின்னு சுவாமி ராமானுடைய பெருமையை பாடக்கூடிய நூல். அதை தவிர நிறைய வியாக்கியானங்கள் செய்திருக்கார். அந்த முறையில் வந்து அவர் இந்த ஆச்சார ஹிருதயத்துக்கும் அவர் இந்த மணிப்பிரவாள நடையில் ஒரு வியாக்கியானம் செய்திருக்கார். அது என்னென்னா, அந்த காலத்தில் அந்த மணிப்பிரவாளம் நல்லா பழகினவங்களுக்கு அது புரியும். ஆனால் நமக்கு புரியறது கொஞ்சம் கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அந்த சூத்திரங்களே முதல்ல புரியாது, அதை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாது. இல்லை அதுக்கு வியாக்கியான மாமனிகள் கொடுத்துருந்தா ஓரளவுக்கு நம்ம அதுக்குள்ளே போகலாமே தவிர பூரா புரியுறது கஷ்டம். அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதை பார்த்துட்டு நம்மளுடைய சமகாலத்தான பூரா புருஷோத்தம நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம புவனகிரின்னு ஒரு ஊர் இருக்குது கடலூர் பக்கத்தில். அங்கே புவனகிரி ஏகாங்கி சுவாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். அவருடைய தம்பி பிள்ளை தான் இவர் புருஷோத்தம நாயுடு, பூரா புருஷோத்தம நாயுடுன்ட்டு. அவர் வந்து நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து வைணவத்துறையில் தமிழ்துறை வைணவத்துறையில் பேராசிரியராக இருந்தார். அவருக்கு பரம காரூணிகர் புருஷோத்தம நாயுடுன்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஏன்னா அவர் தான் வந்து என்ன பண்ணாருன்னா, இந்த மாமுனிகள் வியாக்கியானத்தை அடிப்படையாக கொண்டு தெளிவான கொஞ்சம் எளிதாக புரியக்கூடிய தமிழை வந்து அதை கொடுத்தார். எல்லா சூத்திரங்களுக்கும் அவர் விளக்கத்தை கொடுத்தார். அதுக்கும் மேலே இந்த பிரமாணங்கள் எங்கெங்கிருந்து எடுக்கப்பட்டது. இப்போ நாயனார் அவருக்குள்ள ஞானத்துக்கு ஏற்ப ராமாயணத்துலேருந்து ஒன்று எடுக்கிறாரு, அப்புறம் இதில் பிரம்மசூத்திரத்துலேருந்து ஒன்று எடுக்கிறாரு, உபநிஷத்துலேருந்து எடுக்கிறாரு, திருமாலேருந்து எடுக்கிறாரு, எடுத்து கடன்ட்டுக்கு பண்ணிடுறாரு. இப்போது அதெல்லாம் எங்கேருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது புருஷோத்தம நாயுடு அழகாக காமிச்சு கொடுத்துருக்காரு. ஆகையால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட சுலபமாக இருக்கும். அந்த மாதிரி அதான் இப்போ ஆச்சார ஹிருதயம் அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னாக்கா, நாயனார் வந்து பல விதமான மலர்களை கொண்டு அழகாக ஒரு மாலை தொடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அழகாக, ரொம்ப அழகாக. அதே மாதிரி கை தேர்ந்த ஒரு நகைக்காரம், அந்த கல்லெல்லாம் வச்சு ஒரு மாலை பண்ணுற மாதிரி அங்கேருந்து ஒன்று இங்கேருந்து ஒன்று எடுத்து, அதாவது அதை சேர்க்கக்கூடியது மட்டும்தான் அவருடைய சொற்களை தவிர மற்றதெல்லாம் வந்து அவர் வேறு இடத்துலேருந்து எடுத்து அந்த சூத்திரத்தை உண்டாக்கியிருக்கிறார், சூத்திரத்தை ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். இது நம்ம புக்கு உள்ளே போகும்போது அதை நம்ம விவரமாக பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கும்போது இப்போ வந்து அதுக்கு மாமுனிகள் வியாக்கியானம் கொடுத்துட்டாரு. ஆனால் அதுவும் மணிப்பிரவாள நடையில் இருக்குது. அப்போ நம்ம எப்படி தான் கற்றுக்கிறதுன்னு பார்த்து தான் நம்முடைய சமகாலத்தவரான இப்போ வந்து அவருக்கு இருந்திருந்தானா அவருக்கு ஒரு 122 வயசு இருந்திருக்கலாம். அவருடைய குமாரத்தி இன்னொருக்கா நம்மளை ரொம்ப ஸ்நேகிது, நப்பினை பிராட்டின்னு சொல்லிட்டு. போன முறை நம்ம ஆச்சார ஹிருதயம் ஆரம்பித்தப்போ அவங்க வந்தாங்க, அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த முறையும் ஒரு முறை அவங்கள கூப்பிடலாம். அவருடைய தகப்பனார் அவர் தான். அவர் வந்து சாதாரண தமிழில் அந்த சூத்திரத்தை எப்படி பிரிக்கணும் அது ரொம்ப முக்கியம்.
இப்போ இந்த ஒரு மாலையை வந்து நம்ம தனித்தனி பூவாக எடுக்கணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைன்னா பூவெல்லாம் பிஞ்சு பிஞ்சு போயிடும் இல்லைங்களா? அதனால் வந்து அது சூத்திரத்தை எப்படி பிரிக்கணும்னு காட்டி கொடுத்துருக்கார். அதுக்கு அர்த்தம் என்னங்கிறத காட்டி கொடுத்துருக்கார். அதில் உள்ள பிரமாணங்கள் எங்கிருந்து எடுக்கப்பட்டவை என்பதையும் வந்து ரொம்ப அழகாக காட்டி கொடுத்துருக்கார். அந்த மாதிரி பண்ணதுனால அந்த பூரா புருஷோத்தம நாயுடு தான் நமக்கு பரம காருணிகர். இன்றைக்கி நம்ம ஆச்சாரிய ஹிருதயத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நாயுடு தான், நாயுடு சுவாமி தான். இப்போ அதோடு இருந்தது, நாயுடுவுடைய வியாக்கியானத்தோடு இருந்தது ஆச்சாரிய ஹிருதயம். இப்போ நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பேர் அப்படி என்னன்னாக்கா கிருஷ்ணமாச்சாரி சுவாமி ஸ்ரீரங்கத்தில் இருக்காரு இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரி சுவாமி. அவர் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டார், ஏம்மா இதை வந்து நீ டேப்லெட் காலம் பண்ணுவியா, ஆச்சாரிய ஹிருதயத்தை டேப்லெட் காலம் பண்ணுவியா அப்படின்னு கேட்டார். அது நமக்கு அது படிச்சிருக்கோமே தவிர அதுக்குள்ளே நுழைஞ்சு அதை டேப்லெட் காலம் போடுற அளவுக்கு முடியுமான்னு தெரியல. சரி முயற்சி பண்ணுறேன் சுவாமி அப்படின்னு சொன்னப்போ அது பகவானுடைய கிருபையால், ஆச்சார கடாட்சத்தால், நாயனாருடைய திருவருளால் அது சாத்தியமாச்சு. அந்த மொத்த வேலை வந்து நமக்கு 6 வருஷம் ஆச்சு, 6லேருந்து 7 வருஷம் ஆச்சு. அந்த 234 சூத்திரங்களையும் வந்து அட்டவணை வடிவில் கொண்டு வரதுக்கு. இந்த அட்டவணை வடிவத்தில் இருக்கிறதுனால என்னன்னாக்கா சூத்திரங்கள் பிரிக்கப்பட்டு ஒன்று அட்டவணை வடிவத்தில் இருக்கலாம். இதுக்கு நேராக நம்ம அர்த்தம் பார்த்துக்கலாம், ஒரு வாட்டியும் பின்னால் போக வேண்டியதில்லை. அந்த பிரமாணங்களுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா எந்த பிரமாணம் அப்படிங்கிறத எண்ணை கொடுத்து கீழே வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆகையால் வந்து நம்ம அதை படிக்கும் பொழுது ஓஹோ இங்கேருந்து தான் இந்த சொல் எடுக்கப்பட்டதோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதில் அர்த்தம் அங்கேயே இருக்கிறதுனால அந்த கண்டினியூட்டியும் உங்களுக்கு கெடவே கெடாது. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, அதாவது திவ்ய பிரபந்தத்துலேருந்து நிறைய எடுத்திருக்காரு அழகிய மணவாள பெருமாள் நாயனார். அது 4வது பிரகரணத்துக்கு போனாக்கா பூரா திருவாய்மொழி, சூத்திர வார்த்தைகள் பூராவே திருவாய்மொழியிலேருந்து தான் எடுத்திருக்காரு. ஆகையால் வந்து நம்ம இந்த அட்டவணை போடும்போது 4000 திவ்ய பிரபந்தம் இருந்தால் அதோடைய அடைவு வந்து அங்கேயே கொடுத்துருக்கோம். இப்போ சப்போஸிங் திருமாலையிலேருந்து ஒரு பாசனம் திருமாலை இத்தனாவதுன்னு அங்கேயே எழுதியிருப்போம். ஆனால் ஒரு வடமொழி பிரமாணமாக இருந்த பட்சத்தில் அந்த இடத்துல பிரமாணம் அப்படின்னு குறிப்பிட்டு அதோடைய வந்து கீழே ஃபுட்நோட்டில் கீழே கொடுத்துருப்போம். அங்கே வந்து அந்த பிரமாணம் முழுமையாக இருக்கும். ஆனால் அந்த பிரமாணத்துடைய அர்த்தம் வந்து உங்களுக்கு அந்த டேப்லெட் காலம்லேயே இருக்கும். அதில் புரிஞ்சுக்கிறதும் சுலபம். அதே டைமில் ஏன் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க, ஏன் இந்த மாதிரி வடமொழி பிரமாணங்கள் எல்லாம் தனியாக எடுத்துட்டிங்கன்னா, இந்த நடுவில் வடமொழி பிரமாணங்கள் வரும்போது ஒன்று வந்து படிக்கிறவங்க இதை விட்டுட்டு போயிடுறாங்க, ஏன்னா இது நமக்கு எப்படி இருந்தாலும் புரியாதுன்னு அதை ஸ்கிப் பண்ணிடுறாங்க. இன்னொன்று வந்து அந்த கண்டினியூட்டி கெடுது, அப்படியே படிச்சுட்டே போகக்கூடிய அந்த தொடர்ச்சி விட்டு போகிறதுனால இந்த மாதிரி ஒரு முயற்சி செய்தோம். நம்ம ஸ்ரீபாஷ்யத்திலும் நம்ம இதே முயற்சியை தான் செய்தோம். வடமொழி பிரமாணங்களை தனியாக கொடுத்துட்டு அர்த்தம் வந்து உங்களுக்கு கான்டெக்ட்லேயே வந்துடும். ஆகையால் அர்த்தமும் கெடாது, அதே டைம் வடமொழி பிரமாணங்களும் விட்டு போகாது. அந்த இதுக்கு சில எதிர்ப்பு இருந்தது, ஆனால் நாங்கள் நினச்சோம் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பண்ணிவிட்டு அதே இதில் தான் நம்ம வந்து இப்போ ஆச்சாரிய ஹிருதயமாக நம்ம பண்ணியிருக்கோம். அதுதான் இப்போ வந்து இந்த இதோட நம்ம இன்னைக்கு ஆச்சார ஹிருதயத்தில் நம்ம போயிடலான்னு தோணுது. எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து எல்லார்கிட்டையும் புக் இருக்கா அப்படிங்கிறது தான் வருது. அந்த சுமத்தியே அவங்கக்கிட்ட புக் இல்லையோ? எனக்கா இனிமேல் சூத்திரங்கள் பார்க்கணுன்னா நமக்கு புக் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். புக் இருந்தால் தான் ஃபாலோ பண்ணி. 4வது நம்ம வரத்துக்குள்ளே எல்லாருக்கும் அனுப்பிச்சிடுறோம்மா. 4வது நம்ம ரீச் பண்ணுறதுக்கு இல்லை 4வது இன்னும் யாருக்குமே கொடுக்கலம்மா. அது காப்பீஸ் எக்ஸாஸ்ட் அதனால திருப்பி போட்டிருக்கிறோம். அதுக்கு வரத்துக்குள்ளே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ முதல் இது யார்கிட்ட இல்லை, அவங்க அட்ரஸ் மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா நான் உடனடியாக அனுப்பிச்சி வச்சுருவேன். அட்ரஸ் சுமத்தி நீங்கள் அனுப்புறீங்களாம்மா? அட்ரஸ் அனுப்பிச்சிங்கனாக்கா அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். இப்போ புக்கு எல்லாம் வச்சுருக்கீங்களா இல்லை எடுத்துக்கணுமா எப்படிமா? புக் வச்சுருக்கீங்களா? சரி ரைட். இப்போது நம்ம எந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிக்கலான்னா, சூத்திரத்தை ஃபஸ்ட்டு படிச்சிடுறது. சூத்திரத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிறது. அந்த மேலான பொருள், மேலாக சொல்லப்பட்ட பொருள் என்னன்னு பார்த்துட்டு
அதுக்கப்புறம் அது எப்படி பிரிச்சிருக்காரு, நாயுடு எப்படி பிரிச்சிருக்காருங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அதோடைய அர்த்தம் டீட்டெயிலாக பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பிரமாணங்கள், அதில் இருக்கக்கூடிய பிரமாணங்கள் எங்கெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நாயனாரோட திருவடி வாரங்களை பணிஞ்சு, மாமனிகள் திருவடி வாரங்களை பணிஞ்சு, புருஷோத்தம நாயுடு, கிருஷ்ணமாச்சாரிய சுவாமி எல்லாரோட திருவடி வாரங்களை பணிஞ்சு, இந்த வந்து நம்ம இதை நல்லபடியாக தலைக்கு ஈடேறணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முறையே நமக. ஆச்சாரிய ஹிருதயம் முதல் பிரகரண சூத்திரங்களின் வியாக்கியான விவரணம் அட்டவணை வடிவத்தில். இதுதான் நம்ம புஸ்தகத்துடைய தலைப்பு. இப்போ அதில் முதல் சூத்திரம், முதல் பிரகரணம், முதல் சூத்திரம். இப்போ இந்த சூத்திரத்தில் தெரிவிக்கப்படுறது என்னன்னு நமக்கு தெரியணும் இல்லையா, என்னதான் சொல்ல வராங்க இந்த சூத்திரத்தில் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதுவும் இருக்கு. அது எப்படின்னாக்க படிக்கிறேன். இந்த முதல் சூத்திரத்தில் உடலுக்கும் ஆத்மாவிற்கும் வேறுபாடு அறியாமல் பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் சிக்கியுள்ள அறிவற்ற மனிதர்கள் இந்த அறிவின்மை நீங்கி தம்மை உணர்ந்து பகவத் விஷயமாகிய நன்மை மற்றும் சம்சாரமாகிய தீமை ஆகியவற்றை பகுத்தறிந்து உய்வடைய கருணைமிக்க எம்பெருமான் தன்னை குறித்த சாஸ்திர அறிவை தந்தருளினான் என்பது விளக்கப்படுகிறது. அதுதான் இப்போ முதல்ல நம்ம குறிக்கோளே அதுதான். என்னன்னா, இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம படுற கஷ்டத்துக்கெல்லாம் காரணமே, நம்ம இங்கே படுற கஷ்டத்துக்கும் இன்னும் மேலும் மேலும் பிறவிகளை அடையிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருப்பது தான். அந்த விவேகம் ஏற்பட்டால் நம்ம எத்தனையோ கஷ்டங்கள் தொலையும். அதுக்கு மேலே இந்த சம்சாரம்ங்கிற சூழலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம். பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது இறக்கிறது, இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியது இந்த அஜ்ஞானம்தான். இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்கும் வேறுபாடு அறியாமல் இருப்பது தான் அதற்கு காரணம். இதை போக்கணும். யார் போக்குவாங்க? யார் இந்த சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தானோ அவனே தான் போக்கணும். அவன் யார்? சாட்சாத் அந்த பரமாத்மா. அவன் எப்படி இதை போக்குறான் அப்படின்னாக்கா சாஸ்திரங்கள் வாயிலாக. இப்போ இருட்டா ஒரு அறை இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அங்கே நம்ம நுழையிறதுக்கு ஒரு கை விளக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா? கை விளக்கு எடுத்துட்டு உள்ளே நுழைஞ்சு எது இது இங்கே இருக்குன்னா ஒரு சுவிட்சை போட்டு பெரிய லைட்டை போட்டுட்டு நம்ம என்ன வேணுமோ அதை பார்த்துக்கலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த விளக்கில் கொளுத்திய பிரதீபங்களாக வரும். அது மாதிரி வேதங்களை வச்சு அதிலேருந்து வச்சு சாஸ்திரங்களை கொடுத்து இந்த அறியாமை என்னும் இருளை போக்குவதற்கு அவன் முயற்சி செய்கிறான் அப்படிங்கிறத இந்த சூத்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த சாரம் அதுதான். ஸோ இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இந்த முதல் சூத்திரத்தில் உடலுக்கும் ஆத்மாவிற்கும் வேறுபாடு அறியாமல் பிறப்பு என்னும் சூழலில் சிக்கியுள்ள அறிவற்ற மனிதர்கள். ஸோ இந்த வித்தியாசம் தெரியாமல் இப்படி இந்த சூழலை மாற்றி இருக்கிறவங்கள அறிவற்ற மனிதர்கள்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேறு என்ன படிப்பு பறிஞ்சு எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் இந்த ஞானம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி தான் சொல்கிறாங்க. அறிவற்ற மனிதர்கள் இந்த அறிவின்மை போகணும். இந்த அறிவின்மை நீங்கி தம்மை உணர்ந்து, ஆத்மானா யாரு, நான் ஆத்மா, இந்த உடம்பு நான் இல்லை அப்படிங்கிற நல்லா உணர்ந்துக்கணும். பகவத் விஷயமாகிய நன்மை மற்றும் சம்சாரமாகிய தீமை. எம்பெருமானை பற்றி இருக்கிறது தான் நன்மை, சம்சாரம் தீமை. இதை நல்லா விவேகித்து பிரித்து உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகியவற்றை குறித்த பகுத்தறிவு உய்வடைய கருணை மிக்க எம்பெருமான், இது அவன் தான் செய்யணும். கருணை மிக்க எம்பெருமான் தன்னை குறித்த சாஸ்திர அறிவை தந்தருளினான் என்பது விளக்கப்படுகிறது. இதுதான் இந்த முதல் சூத்திரம். இப்போ சூத்திரத்தை படிக்கலாம். காருணிகனான சர்வேஸ்வரன் அறிவிலா மனிதர் உணர்வென்னும் சுடர் விளக்கு ஏற்றி பிறங்கிருள் நீங்கி மேலிருந்த நந்தா விளக்கை கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு மறையா விரிந்த துளக்கமில் விளக்கில் கொளுத்தின பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான். இதை பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்க ஒன்றுமே புரியல. ஸோ இப்போ என்னென்னா, இதுக்கு காருணிகனான சர்வேஸ்வரன், கருணையே வடிவானவன், காருணிகனான சர்வேஸ்வரன் அறிவிலா மனிதர், அவன் கருணையே வடிவானவன். இவர்கள் அறிவிலா மனிதர்கள் உணர்வென்னும் சுடர் விளக்கு ஏற்றி. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒன்று இருக்குன்ற அந்த உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அதுதான் அந்த சின்ன கை விளக்கு. ஒரு இருட்டுக்குள்ளே போகும்போது கை விளக்கு வேணும்னு சொன்னேன் இல்லையா? அந்த உணர்வென்னும் சுடர் விளக்கு ஏற்றி பிறங்கிருள் நீங்கி, அந்த ஞானம் வந்த உடனே
அடடா என்னவோ இருக்குடா, நான் பாட்டுக்கு இப்படியே இருந்துட்டே வரேனே, இதுக்கு மேலே என்னவோ இருக்குது அப்படிங்கிற அந்த ஞானம், அந்த உணர்வு ஏற்பட்ட உடனே பிறங்கிருள் நீங்கி அந்த அறியாமை என்ற இருள் நீங்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, மேலிருந்த நந்தா விளக்கை கண்டு, அந்த நந்தா விளக்குங்கிறது சாட்சாத் பரமாத்மா. அந்த நந்தா விளக்கு அதாவது தூண்டுதலே வேண்டியதில்லை. நந்தா விளக்கு எப்போவுமே அவன் வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த ஞானம் அப்படிங்கிறது அவனுடைய தூண்டுதலே தேவையில்லை, சுயமாக பிரகாசிக்கக்கூடிய ஞானம். அந்த மேலிருக்கும் நந்தா விளக்கை கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு, இது நல்லது இது கெட்டது அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இந்த நல்லது கெட்டதுன்னு இப்போ நம்ம உலகத்தில் பார்க்குற அந்த நன்மை தீமை இல்லை. சம்சாரம் கெட்டது, நாராயண சம்பந்தம் நல்லது அப்படின்னு அந்த நல்லதும் தீயதும் விவேகிக்கு மறையாய் விரிந்த துளக்கமில் விளக்கில், மறையாய் விரிந்த துளக்கமில் விளக்கின்னா வேதங்கள், மறையாய் விரிந்த அதில் வந்து எந்த விதமான ஒரு குற்றமே இல்லாத துளக்கமில் விளக்கில் கொளுத்தின பிரதீபமான கலைகளில். இப்போ வந்து நம்ம பெரிய வெளிச்சம் வேணும்னா என்ன பண்ணணும், வந்து நெய் பந்தம் தயார் பண்ணி அது ஒரு விளக்கில் பொறுத்துனா அது பிரகாசமாக இருக்கும். விளக்கில் கொளுத்திய பந்தங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சோர்ஸ் ஆஃப் லைட் வேணும் இல்லையா. இப்போ பெரிய பந்தத்தை தீப்பந்தத்தை பற்ற வைக்கணும்னா ஒரு சின்ன விளக்கு இருக்கணும் இல்லையா. சின்ன விளக்கு இருந்தது அதில் கொண்டு போய் இதை பற்ற வச்சு அதை வச்சு இன்னொன்று பற்ற வச்சு அந்த இடம் பூரா வெளிச்சம் உள்ளதாக நம்ம செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான். ஏன் கொடுக்கணும், அவனுக்கு என்ன போச்சு, அவன் தான் அவாப்த சமஸ்த காமன், அவனுக்கு எந்த குறையுமே இல்லை, அவன் பாட்டுக்கு இருந்துகிட்டே போகலாம் இல்லையா. நீர்மையினால், ஐயோ இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இல்லைருந்து வழியில் வரணும்னு கூட அவங்களுக்கு தெரியலையே, வேற ஒன்று இருக்குன்னு கூட தெரியலையே அப்படிங்கிற நீர்மையினால், அந்த வந்து அந்த சம்பந்தத்தினால அந்த அவனுடைய கருணையினால் வந்து அதை அவன் தந்தான் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறாங்க. இப்போ இதை வந்து பிரிக்கிறது எப்படி பிரிச்சுக்கிறது, இப்போ இது வரைக்கும் வந்து உங்களுக்கு இருக்கும். இதுக்கு மேலே இந்த காருணிகனான சர்வேஸ்வரன் அறிவில்லா மனுஷருக்கு மாமனிகள் எழுதின வியாக்கியானம் இருக்குது. அதுக்கு விவரமாக எழுதுனது புருஷோத்தம நாயுடு எழுதுனதும் இருக்குது. இப்போ இந்த அட்டவணை தான் வந்து நம்ம செய்தது, நம்ம வந்து எஃபர்ட் எடுத்து செய்தது. இதில் எப்படி, அதாவது இதுக்கு அடிப்படை வந்து அவங்களது தான், வேறு ஒன்றுமே கிடையாது. மாமனிகள் வியாக்கியானம் தான், அதை தமிழ் படுத்தி புருஷோத்தம நாயுடைய வியாக்கியானம் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒன்றே என்ன பிரித்து போட்டிருக்கோம், அவ்வளோதான். ஒன்றாக அப்படியே இருந்ததை வந்து பிரித்து தனித்தனியாக போட்டிருக்கோம், புரிஞ்சுக்கிறதுக்கு சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து இது ரெண்டு இருக்கு இல்லையா, ஒன்று வந்து காரணிகனான சர்வேஸ்வரன், இன்னொன்று வந்து அறிவிலா மனுஷன் இல்லையா. இந்த ரெண்டு பேரை பற்றினது தானே இந்த விஷயமே. சர்வேஸ்வரன் காரணிகனானவன், இவன் அறிவில்லாதவன், இவனுக்கு இவன் செய்யக்கூடிய உதவி, அதை தான் நீங்கள் சொல்கிறாங்க. ஆகிய இந்த ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒரு பக்கம் வந்து காரணிகனான சர்வேஸ்வரன், இன்னொரு பக்கம் வந்து அறிவிலா மனுஷன். பிரிச்சுட்டு இவன் என்ன செய்கிறான், இவன் அடையக்கூடிய நன்மை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு சொல்லையும் எங்கேருந்து எடுத்துக்கிறார் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இந்த பக்கம் அறிவிலா மனுஷர் உணர்வெனும் சுடர் விளக்கு ஏற்றி பிறங்கிருள் நீங்கி மேலிருந்து நந்தா விளக்கை கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு. இப்போ இந்த அறிவிலா மனுஷர் பக்கம் என்ன நடக்கணும், ஃபஸ்ட்டு உணர்வெனும் சுடர் விளக்கு ஏற்று, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிற நினப்பு உனக்கு வரணும். ஏற்றி பிறங்கிருள் நீங்கி, அப்போ அந்த அறியாமை எங்கள் இருட்டு போயிட்டு மேலிருந்த நந்தா விளக்கை கண்டு, அந்த எம்பெருமானை இப்படி ஒரு இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு. இதுதான் இவன் இவனுக்கு வர வேண்டியது. யாருக்கு, இந்த அறிவிலா மனுஷருக்கு வர வேண்டியது. இந்த பக்கம் என்ன வருதுன்னாக்கா, காரணிகனான சர்வேஸ்வரன் மறையாய் விரிந்த துளக்கமில் விளக்கில் கொளுத்தின பிரதீபமான கலைகளை நீர்மையினால் அருள் செய்தான். ஸோ இவனுடைய சங்கடம் தெரிஞ்சு போச்சு, இவன் என்ன செய்கிறாங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் இந்த ஒன்னொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக அர்த்தம் பார்த்துக்கணும். அறிவிலா மனுஷர், அதுதானே ஃபஸ்ட்டு. அறிவிலா மனுஷர், இதுக்கு என்ன பிரமாணம், இந்த மனுஷன் அறிவில்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும் இல்லையா. இவனுக்கு அறிவில்லை நம்ம யார்கிட்டும் சொல்ல முடியுமா, முடியாது. ஆகையால நாயனார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னாக்கா, இப்போ நாயனார் இப்படி சொற்களை அங்கே எடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, யாருமே நாயனார் சொன்னதை ரெஃப்யூட் பண்ணவே முடியாது. ஏன்னா இதில் வந்து அவருடைய சொந்த கருத்தே கிடையாது. அந்த சேர்த்திருக்கிற சொற்கள் இருக்கலாமே தவிர ஒன்னொன்னும் அவர் ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள்லேருந்தும் ஆச்சாரியர்கள் ஸ்ரீசுக்தியிலேருந்தும் ராமாயணத்துலேருந்தும் மகாபாரத்லேருந்தும் உபனிஷத்துலேருந்தும் எடுத்ததுனால ஒருத்தர் கூட ஏன் வந்து நாயனார் என்ன அறிவிலா மனுஷர் சொல்ல கேட்க முடியாது. ஏன்னா அறிவிலா மனுஷன்னு சொல்கிறது நாயனார் இல்லை, யார் சொல்கிறாங்கன்னாக்கா திருமாலையில் தொண்டரடி பொடி ஆழ்வார் சொல்லியிருக்கார். அவர் தான் அறிவிலா மனுஷர்னு சொல்கிறார்.
திருமாலையில் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் சொல்லியிருக்கார். இப்போ யாராச்சும் நாயனரை ரெஃப்யூட் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஸோ ஆச்சாரிய கிருதத்தை இப்படி வடிவமைப்பதற்கு முக்கியமான காரணமே அதுதான். வேறு இடத்துலேருந்து சாஸ்திரங்கள்லேருந்து பிரமாணங்களை எடுத்து அந்த சொற்றொடர்களை பண்ணியிருக்கிறதுனால யாருமே நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கொஸ்டின் பண்ணவே முடியாது, எதிர்த்து வாதாடவும் முடியாது. உண்மை பூரா 100க்கு 100 பிரமாணம் அப்படி பண்ணியிருக்கார். அதனால தான் இப்போ முதல்ல அறிவிலாமனிசர்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அறியாமை என்னும் இருளில் மூழ்கிய மனிதர்கள். அறிவிலாமனிசர் அப்படின்னாக்கா அறியாமை ஒரு இருட்டுக்கு சமானமானது. அதில் தான் நம்ம இருக்கோம், அதில் மூழ்கி இருக்க அந்த அறிவிலா மனிதர். இதுக்கு பிரமாணம் எங்கே எது எடுக்கிறாருனாக்கா அறிவிலா மனிதர் எல்லாமே திருமாலை 13வது பாசுரம். திருமாலை தொண்டரடிப்பொடி ஆழ்வார் அருள் செய்தது. அதில் இன்னொன்று கூட நான் அட்வைஸ் பண்ணுவேன் எல்லாருக்குமே, 4 திவ்ய பிரபந்த கிரந்தங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சிட்டிங்கனாக்கா இது பார்க்கலாம், அந்த பாசம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இல்லாட்டி கூட மெதுவாக கூட வாங்கி சின்ன புக்ஸ் இருக்குது, அதை வாங்கி வச்சுட்டா அதை பார்த்துக்கலாம். எங்கேருந்து வந்தது, இந்த பாசனம் எப்படிங்க ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ என்னென்னா அது ஒரு மெத்தட் இருக்குது. திருமாலை 13 போய் அந்த வியாக்கியானம் கூட பார்க்கலாம். அப்படி பார்க்க போனால் 5 வருஷம் 10 வருஷம் ஆகிடும் நம்ம முடிக்கிறதுக்குள்ள. அதில் முதல்ல இந்த மாதிரி ஒரு முறை நம்ம பார்த்துக்கலாம். ஆகையால் அறிவிலா மனிதர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தா அறியாமை என்னும் இருளில் மூழ்கிய மனிதர்கள். அறிவிலா மனிதர் எல்லாம் அப்படிங்கிறத எங்கேருந்து எடுத்திருக்காரு? திருமாலையிலேருந்து எடுத்திருக்காரு. அதுக்கும் மேலே புராணத்துலேருந்து எடுக்கிறார் பாருங்க. என்ன அறிவின்மை பொருள்களை மறைக்கும் இருளிலை போன்றது இல்லையா? இருட்டில் என்ன தெரியும்? நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ இந்த அறிவின்மை அப்படின்னா இந்த பெருமாளை எம்பெருமானை பற்றிய பரம்பொருளை பற்றிய அறிவின்மை என்பது பொருள்களை மறைக்கும் இருளினை போன்றது. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஸ்ரீ விஷ்ணு புராணம் 6:5-62 எடுத்திருக்காங்க. இப்போ நீங்க இதுல பார்த்தீங்கன்னா பொருள் மட்டும் கொடுத்துருக்கோம் இல்லையா? பொருள் மட்டும் அறிவின்மை பொருள்களை மறைக்கும் இருளினை போன்றது அப்படிங்கிறது தான் இந்த விஷ்ணு புராணம் இந்த 6:5-62 மீனிங். ஸோ இப்போ நம்ம இப்படி எழுதியிருக்கிறதுக்கு என்னன்னா, இப்போ இந்த அறிவிலா மனிதர் அப்படிங்கிறத ஆழ்வார் சொன்னதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி விஷ்ணு புராணத்துலேருந்து ஒன்று எடுக்கிறோம். இப்போ விஷ்ணு புராணத்தில் அந்த வடமொழியே இங்கே நம்ம போட்டிருந்தா டிஸ்டர்ப்ட் ஆகும், கண்டினியூட்டி வராது. ஆகையால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிராக்கெட் மேலே 1ன்னு போட்டிருக்கும். இந்த சூத்திரத்துடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு புராண ஸ்லோகம் அங்கே இருக்கும். ஸோ நீங்கள் இதை படிச்சுட்டு அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். விஷ்ணு புராணத்துலையும் இதே தான் சொல்லியிருக்காங்க, இவர் ஆழ்வாரும் இதே தான் சொல்லியிருக்காரு. இந்த அறிவிலா மனிதருக்கே இவ்வளோ சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் போராது அப்படின்ட்டு இருளை போக்குவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம்ல இது ரங்கராஜஸ்தவம் பராசர பட்டர் எழுதினது. அப்போது இந்த இருளினை இப்போ அறிவிலா மனிதருங்கிறது அறிவின்மைங்கிறது இருளு சொல்லிட்டாங்க. அதுக்கு திருமாலையிலேருந்து ஒன்று எடுத்துட்டாங்க, விஷ்ணு புராணத்துலேருந்து எடுத்துட்டாங்க. இந்த இருளை போக்குவதற்குன்னு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பராசர பட்டர் சொல்லியிருக்காங்க. அதை இங்கே எடுத்திருக்காங்க. அப்புறம் உடல் வேறு ஆத்மாவென்று அறியாத மனிதர்கள். அந்த அறிவிலா மனிதர் யாரு அப்படின்னு பார்த்தா உடல் வேறு ஆத்மா வேறு என்று அறியாத மனுஷர்கள் தான் அறிவிலா மனிதர்கள். ஸோ இந்த அறிவிலா மனிதர்கள் அப்படிங்கிறத அதை நிலைநிறுத்துவதற்காக திருமாலையிலேருந்து ஒன்று, விஷ்ணு புராணத்திலேருந்து ஒன்று, ரங்கராஜஸ்தவத்திலேருந்து எடுத்திருக்காங்க. அது பொருள் மட்டும் இங்கே இருக்கும், பிரமாணம் பின்னால் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக உணர்வினும் சுடர் விளக்கு ஏற்று, அதுதானே அடுத்த சொற்றொடர் இல்லையா? உணர்வெனும் சுடர் விளக்கு ஏற்று முதல்ல தெரிஞ்சுக்கணும். உணர்வெனும் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒன்று இருக்குது, இந்த இருட்டிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படணும். அந்த உணர்வெனும் சுடர் விளக்கு ஏற்றி அப்படிங்கிறத அதுக்கு பாருங்கள், உணர்வெனும் விளக்கேற்றி சுடர் விளக்கேற்றி ரெண்டாக பிரிச்சுக்கிட்டு உணர்வெனும் ஒளிகொள் விளக்கு ஏற்றி, இந்த உணர்வெனும் அப்படிங்கிறது இது என்னுடைய வார்த்தை இல்லை, இது ஆழ்வாருடைய சொல்லுன்னு காட்டுறதுக்காக எங்கேருந்து எடுக்கிறாரு? 3ஆம் திருவந்தாதி 94வது பாசுரத்துலேருந்து எடுக்கிறாங்க. 3ஆம் திருவந்தாதி யார் அருளி செய்தது? பேயாழ்வார் அருளி செய்த அந்த 3ஆம் திருவந்தாதியில் 94வது பாசுரத்தில் உணர்வென்னும் ஒளிகொள் விளக்கு ஏற்றி அப்படின்னு அந்த ஆழ்வார் சொன்னதுலேருந்து இந்த உணர்வென்னும் அப்படிங்கிற சொல்ல எடுத்திருக்காரு. ஸோ அறிவிலா மனுஷர் எங்கேருந்து எடுத்தாருன்னு பார்த்தோம், இந்த உணர்வென்னும்ங்கிறத எங்கே எடுத்தாருன்னு பார்த்தோம். சுடர் விளக்கேற்றி கூட வேறு இடத்துலேருந்து எடுத்திருக்காரு. இங்கே நான் ஞான சுடர் விளக்கேற்றினேன், 2ஆம் திருவந்தாதி முதல் பாசுரம். 2ஆம் திருவந்தாதி யார் பண்ணது? பூதத்தாழ்வார், அவருடைய பாசுரத்துலேருந்து. ஸோ உணர்வென்னும் விளக்குக்கு ஒரு ஆழ்வார்கிட்டேருந்து எடுக்கிறாரு,
சுடர் விளக்கேற்றிங்கிறது இன்னொரு ஆழ்வார்கிட்டேருந்து எடுக்கிறார். ஸோ இப்போ இந்த 3க்கே அறிவிலா மனுஷர், பிறங்கிருள் நீங்கி, உணர்வெனும் சுடர் விளக்கேற்றி கூட எத்தனை பிரமாணம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இதை நாயனார் தன்னுடைய வார்த்தைகளை வைக்கவே இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிக இது இப்படி தான் போகும், எல்லாமே இப்படி தான் போகும், இப்படி தான் போகும். இதை ஒரு முறையில் 2 முறை பல முறை நம்ம படித்து அனுபவிக்கும் போது தான் எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு இது நமக்கு விஷயம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆகையால் உணர்வெனும் சுடர் விளக்கு ஏற்றி. இப்போ இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் நம்ம கீழே கொடுக்குறோம். என்னென்னா, எண்ணெய் திரி இவற்றால் உளதாய அழுக்கு இன்றிக்கே திணுங்கின பேருளையாய் இருந்து தன்னையும் பிற பொருளையும் காட்டுகிறது பிரகாசத்தை உடைய ஞானம். இந்த ஞானம் இங்கு விளக்கு எனப்படுகிறது. இப்போ விளக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்க இது என்ன விளக்கு வச்சா நம்ம இந்த அறியாமை போக்க போகிறோம் அப்படின்னா அப்படி இல்லை. இது எப்படின்னா, எண்ணெய் திரி இவற்றால் உளதாய அழுக்கு இன்றிக்கே. இப்போ நம்ம விளக்கு ஏற்றுனாக்கா அதில் திரி இருக்கும், அப்புறம் எண்ணெய் இருக்கும். நம்ம ஏற்றுறதுக்கு முன்னால் அதை திரிச்சு விடணும், அந்த விளக்கெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணாதான் பிரகாசமாக எரியும். ஆனால் இந்த ஞானம் அப்படிங்கிற விளக்கு எப்படின்னாக்கா, இது ஏற்றப்பட்டால் தன்னையும் உணர்ந்து கொண்டு பிறவற்றையும் காட்டி கொடுக்கும். அந்த ஞான விளக்கை தான் நம்ம ஏற்றணுமே தவிர, நாயனார் சொன்னாருன்னு போய் டக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அது பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி இல்லை. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போகிறாங்க. இப்போ இருள் போகிறதுக்கு நம்ம விளக்கு ஏற்றணும். இங்கே இந்த அறியாமை என்னும் இருள் போகிறதுக்கு இந்த உணர்வெனும் சுடர் விளக்கை ஏற்றணும். இப்போ மற்ற விளக்குக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிவதற்காக இது நம்ம திரிச்சு விட வேண்டாம், அழுக்கு போக்க வேண்டாம். இது ஞானம் என்னும் விளக்கை ஏற்றும் பொழுது தானும் பிரகாசித்து மற்றவற்றையும் பிரகாசிக்க செய்யும் அப்படிங்கிறது இங்கே சொல்றார். அடுத்த வார்த்தை என்ன? பிறங்கிருள் நீங்கி. இல்லையா? இந்த விளக்கு ஏற்றணும்னா பிறங்கிருள் நீங்கி. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? பிறங்கு இருள் நிறம் கெட அப்படின்ட்டு பெரிய திருமொழி 5:7-3 எடுத்திருக்காங்க. பெரிய திருமொழி யார் செய்தது? திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் செய்த 6 திவ்ய பிரபந்தங்களில் ஒன்று பெரிய திருமொழி. அதுலேருந்து எடுத்திருக்காங்க. பிறங்கிருள் நிறம் கெட அப்படிங்கிறதுக்கு இதுலேருந்து எடுத்திருக்காரு. அப்புறம் பின் இவ்வுலகினில் பேருருள் நீங்க, இது பெரியாழ்வார் திருமொழி. பெரியாழ்வார் யார் எழுதியிருந்தது? பெரியாழ்வார். விஷ்ணு சித்தரங்கர் பெரியாழ்வார் 1:8-10 எடுத்திருக்காரு. என்றபடி மிகுந்த அறிவின்மையாக இருள் நீங்கி. ஃபாலோ பண்ண முடியுதுங்களா? இல்லைன்னு இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லணும்னாலும் சொல்ல ஃபாலோ பண்ண முடியுதா? இது அதாவது அந்த வார்த்தை அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே வரோம். இதுதான் இந்த நாயனாருடைய அந்த சூத்திரங்க வடிவமைத்த அழகே இதுதான். அங்கங்கேருந்து எடுத்து 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 அப்படி மாலையாக தொடுத்து அந்த சூத்திரங்களை அவர் கொடுத்திருக்கார். என்றபடி மிகுந்த அறிவின்மையாக இருள் நீங்கி. ஸோ இப்போ உணர்வெனும் சுடர் விளக்கு, அறிவில்லா மனுஷர் யாரு? அவர்கள் உணர்வெனும் உணர்வெனும் விளக்கேற்றி சுடர் விளக்கேற்றி அந்த ஞானத்தின் மிகுதியால் பிறங்கிருள் கெட்டு போச்சு கெட மேலிருந்த நந்தா விளக்கை கண்டு. இந்த இருள் போன அப்புறம்தான், இந்த அஞ்ஞானம்னு இருள் போன அப்புறம்தான் அந்த மேலே இருக்க அந்த தூண்டுதல் இல்லாத அந்த விளக்கை நாம் பார்க்கிறோம். அதுக்கு எங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தா அது 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. மேலிருந்த விளக்கை, நந்தா விளக்கை, வேத விளக்கை 3ஆக பிரிச்சுக்கிறாங்க. பிரிச்சுட்டு இந்த மேலிருந்த விளக்குக்கு எங்கேருந்து எடுக்கிறாங்க? வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு. வேதாந்த விழுப்பொருள் உபனிஷத். அந்த உபனிஷத்துல பிரகாசிக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். அவன் அந்த சாஸ்திரங்களால் மட்டுமே அறிய முடியும், மற்ற பிரமாணங்களால் நாம் அறிவதில்லை. பிரத்யக்ஷத்தாலோ அனுமானத்தாலோ அவனை நாம் அறிவதே இல்லை. அந்த வேதத்தில் அவன் பிரகாசிக்கிறான். அதுதான் இங்கே சொல்றாங்க. மேலிருந்த நந்தா விளக்கு. எம்பெருமான் எப்படி தெரிஞ்சுக்கிறோன்னா, மேலிருந்த விளக்கு அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கு பெரியாழ்வார் சொன்ன பாசுரத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்தது நந்தா விளக்கு. நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் அப்படின்னு சொல்லுவார். அந்த நந்தா விளக்கு பெரிய திருமொழி, திரும்பியும் திருமங்கை ஆழ்வார் எழுதின பெரிய திருமொழியிலேருந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் வேத விளக்கு. வேத விளக்கினை திருவாய்மொழி நம்மாழ்வார் சொன்னதை எடுத்திருக்காங்க. ஆக இப்போ மேலிருந்த நந்தா விளக்கை கண்டு அப்படிங்கிறதுக்கு மேலிருந்த விளக்கு, நந்தா விளக்கு, வேத விளக்கு. அந்த விளக்குங்கிறத தனித்தனியாக ஒன்னொன்னோடையும் சேர்த்துருக்காங்க இல்லைங்களா? இப்போ மேலிருந்த நந்தா விளக்கை நந்தா வேத விளக்கைக்கு மேலிருந்த விளக்கு, நந்தா விளக்கு, வேத விளக்கு 3மே அந்த எம்பெருமானுடைய அந்த எல்லையற்ற அந்த பரந்த ஞானத்தை காட்டக்கூடியது. அதுக்காக தான் இப்படி கொடுத்துருக்காங்க. என்றெல்லாம் கூறப்படும் வேதங்களால் அறியப்படுபவனும் ஞானமே வடிவானவனும்
எல்லா உயிர்களுக்கும் தலைவனானவனும் ஆன இறைவனை ஜீவன் என் தக்க ஞான கண்களாலே கண்டு. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? திருவாய்மொழியில எடுத்திருக்காங்க. இப்போ எம்பெருமானை பார்க்கணுன்னா இந்த ஊனக்கண்களால் நம்ம பார்க்குறதே இல்லை. அவனை அந்த உள்கண்ணால், இந்த ஞான கண்ணால் பார்க்கணுன்னா அதை மூடிட்டு இருக்க அந்த இருள் நீங்கணும். அந்த இருள் நீங்கிறதுக்கு அவன் தான் வெளிச்சத்தை கொடுக்கணும். அது அவன் செய்கிற உதவியில் வரும் என்கிறபடி ஞான கண்களால் காண்கிறான். பின்பு நல்லவை தீயவற்றை பகுந்து அறிந்து கொள்கிறான். இது வந்தப்புறம் தான் அவனுக்கு தெரியுது எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கான். இந்த ஞானம் வர்ற வரைக்கும் அவன் உடல் வேறு ஆத்மா வேறு என்பதை அறியாமல் அந்த அறியாமை என்னும் இருளிலே மூழ்கி இந்த சம்சாரத்திலே துவண்டு கிடக்கிறான். நான் துவண்டு கிடக்கிறேன் என்பதையும் அறியாமல் இருக்கிறான். அதுதான் இங்கே கஷ்டம். அடுத்தது நல்லதும் தீயதும் விவேகிக்க. அதுதான் அடுத்த சொற்றொடர் இல்லைங்களா? இவை அன்றே நல்ல, இவை அன்றே தீய. இது பெரிய திருவந்தாதியிலேருந்து எடுத்திருக்காங்க. பெரிய திருவந்தாதியும் சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த 4 திவ்ய பிரபந்தங்களிலே அதுவும் ஒன்று. இது அதர்வண வேதசாரமாக அமைந்தது பெரிய திருவந்தாதி. அதில் வருது இந்த சென்டென்ஸ், இந்த பாசுர வரிகள். இவை அன்றே நல்ல, இவை அன்றே தீய. இதுதானப்பா நல்லது, இதுதானே கெட்டது. இதை விவேகித்து அறிகைக்கு, நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு. ஸோ நல்லதுங்கிறதுக்காகவும் இந்த தீயதுங்கிறதுக்காகவும் பெரிய திருவந்தாதியிலேருந்து சொற்களை எடுத்திருக்கார். யாரு? அழகிய மணவாள பெருமாள் நாயனார். நல்லதையும் தீயதையும் அறிகைக்கும் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம் உத்தர சதகம். ரங்கராஜஸ்தவம் யார் எழுதுனது? பராசர பட்டர் எழுதுனது. அதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ திவ்ய பிரபந்தத்துலேருந்து எடுக்கிறாங்க, ஸ்தோத்திர பாடங்கள்லேருந்து எடுக்கிறாங்க, உபனிஷத்துலேருந்து எடுக்கிறாங்க, எல்லாத்துலேருந்து எடுத்து அந்த அந்த அர்த்தம் எதை சொல்ல வர்றாரோ அதை அவ்வளவு அழகாக சொல்கிறார் அழகிய மணவாள பெருமாள் நாயனார். இங்கே நல்லது என்பதால் பகவத் விஷயமும் தீயது என்பதால் சம்சாரமும் குறிப்பிடப்படுகிறது. எப்போ நீ நாராயணனுக்கே ஆனாயோ, அவன் பின்னாலே போனாயோ, அவனுடைய கைங்கரியம், அவனுடைய அடியார்கள் அப்படின்னு இருந்தால் நல்லது நல்லது. அதை தவிர மற்ற எல்லாமே இந்த சம்சாரத்தில் என்ன பதவி உயர்வு, என்ன செல்வம் எது இருந்தாலும் அது தீயது தான். ஏன்னா நல்லதானே இருக்கேன், சந்தோஷமாக தானே இருக்கேன், எனக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன்னா இது இன்னும் மேலும் மேலும் இங்கே பூன் கட்டும். அதாவது நம்ம என்ன பாவம் செய்வோம், என்ன புண்ணியம் செய்வோம் நமக்கே தெரியவே தெரியாது. ஆகையால் அது திருப்பி நம்ம இங்கேயே அழுத்தும், சேத்துல வச்சு அழுத்துற மாதிரி அழுத்தும். ஆகையால் சம்சாரம் தீயது அப்படின்னு டிட்டர்மெண்டாக சொல்லிடுறாங்க. நல்லது எதுனாக்கா சாட்சாத் எம்பெருமான். அவனோட போகிறதுல எத்தனையோ கஷ்டம் இருக்கும், எத்தனையோ சோதனைகளை கொடுப்பான், பண்ணுவான், எல்லாமே தான். அவன் ஒன்று அப்படியே நம்மளை எதுவும் பண்ண மாட்டான். ஆனாலும் ஆத்மாவுக்கு அது ஏற்றது, ஆத்மாவுக்கு நல்லது, அவனுடைய நான சம்பந்தம் அதுதான் நல்லது, மற்றவை எல்லாம் தீயது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே நல்லது என்பதால் பகவத் விஷயமும் தீயது என்றால் சம்சாரமும் குறிப்பிடப்படுகிறது. பகவத் விஷயத்தை பற்றிய பின்பு இது நன்மை என்றும் அதற்கு எதிர்த்தட்டான சம்சாரம் தீயது என்னும் பகுத்தறிவு விவேகம் ஏற்படுகிறது. இப்போ இந்த புஸ்தகத்தோட ஏமே அதான், நாயனாருடைய முயற்சியே அதான். மாறன் மரத்தை நமக்கு தெரிவித்து நீங்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் நல்லது இது கெட்டது அப்படின்ட்டு. இதை இத்தனை நாள் நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம அந்த அஞ்ஞானம் என்னும் இருளில் மூழ்கி இருந்ததுனால நமக்கு உணர்வின் விளக்கு ஏற்படலை, நந்தா விளக்கு நம்ம பார்க்கல. ஆகையால இருட்டிலே இருந்துட்டோம். ஆகையால் இனிமேல் தெரிஞ்ச பிறகு சம்சாரம் தீயது, இந்த நாராயணனுடைய சம்பந்தம் நல்லது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த விவேகம் ஏற்பட காரணிகனான சர்வேஸ்வரன் நீர்மையினால் அருள் செய்கிறான். இப்போ இதெல்லாம் நமக்கு நடக்கணும்னா அவனுடைய கிருபை இருக்கணும். அவன் காருணிகன் இல்லையா, பரம கருணையுடையவன். அவன் தன்னுடைய நீர்மையினால், தன்னுடைய எளிமையினால, தன்னுடைய கருணையினால இதை அவன் அருள் செய்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு இந்த அறிவிலா மனுஷரத்தோட பார்த்துக்கலாம். நாளைக்கு அடுத்த கிளாஸ்ல அந்த பரம காருணிகனான சர்வேசன் எப்படி இந்த நன்மையை இந்த ஜீவனுக்கு செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம அந்த இன்னொரு அந்த சூத்திரத்தோட அடுத்த பகுதியை நம்ம விவரமா பார்த்துக்கலாம். இந்த திவ்ய பிரபந்தங்கள் இருந்தால் இந்த பாசுரங்கள் எல்லாம் பார்த்துட்டு அந்த முழு பாசுரமும் நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே ஒரு வார்த்தை ஒரு லைன் தான் எடுத்திருக்காங்க, பூரா பார்த்துக்கலாம். இப்போ கீழே அது இப்போ சும்மா சொல்லிடுறேன். அந்த வடமொழி பிரமாணங்கள் இருக்குது, அது பார்த்தீங்கன்னாக்க அந்த விஷ்ணு புராணம் பார்த்தோம் இல்லையா, அறிவிலா மனுஷருக்கு பார்த்தோம் இல்லையா, அது என்னென்னா அந்தம் தம இவ அஜ்ஞானம் அப்படிங்கிறது தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம், விஷ்ணு புராணத்துலேருந்து எடுக்கப்பட்ட பிரமாணம். அதுக்கு அடுத்தது ஹர்தும் தம, அதுதான் ரங்கராஜஸ்தவத்திலேருந்து எடுத்தப்பட்டது. அப்புறம் சதசதீச விவேக்தும்
அதுவும் ரங்கராஜஸ்தவம் அந்த மாதிரி வருது. அதுக்கப்புறம் அடுத்ததெல்லாம் வந்து பரமாத்மாக சொல்லப்பட்டது. இந்த அறிவிலா மனுஷருக்காக எடுக்கப்பட்ட 3 வடமொழி பிரமாணங்கள் இங்கே இருக்குது. இது புக் இருக்கிறவங்க வந்து இதை அந்த இடத்துல பொருத்தி பார்த்துக்கலாம். இந்த அறிவிலா மனுஷருக்கு இங்கே சொன்னது என்ன, இங்கே சொன்னது அப்படிங்கிறத பொருத்தி பார்த்துக்கலாம். இந்த பூரை முடிச்ச அப்புறம் வந்து நம்ம இன்னொரு வாட்டி வடமொழி பிரமாணங்களை அந்த இடத்துல வச்சு இன்னொரு வாட்டி நம்ம ரிவைஸ் பண்ணிக்கலாம்.